ஹே கைஸ், வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோஸ். ஸோ நம்ம சூர்யா அவருடைய கருப்பு படம் வந்துன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மூவி டீம் வந்துன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் தீபாவளிக்கு தான் வரப்போகிறதா ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாங்க. ஸோ தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணுறதுனா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் அண்ட் ஓடிடி ரைட்ஸ் இதெல்லாம் சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்றதுனால இந்த படம் வந்து டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதே பொங்கலுக்கு தான் தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே தேதியில தான் பராசக்தி படமும் ரிலீஸ் ஆக போறதா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில் இப்போ இந்த படமும் பொங்கலுக்கு வருமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ என்ன கேட்டால் வரட்டும். ஸோ எந்த படம் பெருசுன்றதை அடிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் கருப்பு படத்தை அப்படி கொண்டு வரலாம்னு முடிவு பண்றாங்களாமா. ஸோ இல்லை அப்படின்னா டிசம்பர் 2 கூட ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கருப்பு மூவி டீம் என்ன மாதிரி பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ள சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இல்லை அப்படின்னா டிசம்பர்ல கொண்டு வர பிளான் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் கிளாஷ் ஆகுதான்னு சொல்லிட்டு. செகண்ட் நம்ம சூர்யா அவருடைய கருப்பு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனா நல்லா இருக்குமா இல்ல பொங்கலுக்கு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கன்வர்ஸா பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.